என்னுடைய பிள்ளைகள் போன்ற ஜீவா என்னுடைய அரவணைப்பு. ஆர்பி சௌத்ரி சாரை பத்தி தெரியாதவங்க இங்க யாருமே இல்லை. இருக்கிறதுல ரொம்ப மூத்த தயாரிப்பாளர். ஒரு படம் எப்படி தயாரிக்கப்படணும், ஒரு நிறுவனம் எப்படி நடத்தப்பட வேணும் என்பதற்கு அவர் பாடமா இருந்தவர். 99 படங்கள், 100வது படத்தையும் அப்போ முடிச்சிருக்கலாம். அதற்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. ஆக நம்ம நிறைவா 100 படங்களே என்று வைத்துக் கொண்டாலும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு படம் எப்படி தயாரிக்கப்படுகிறது, எப்படி வெளியாகிறது என்பது நமக்கு தெரியும். பிரசவ வலி அதுபோல்தான் இன்றும் இருக்கிறது. அந்த வலியை நான் உணர்கின்றேன். அப்படி இருக்கின்ற சூழலில் அவர் தன்னந்தனியாக ஒரு குழப்பமும் இல்லாமல் அவரு டென்ஷனாய் நான் எப்பவுமே பார்த்ததில்லை. அதே மாதிரி அதிகமா வெற்றியால பாதிக்கப்பட்டு உலகாங்கித அடைஞ்சதும் கிடையாது. எப்பவுமே புத்தர மாதிரி ஒரே ஒரு முகம். அந்த நிலையில் அவர் அந்த 99 படங்களை எந்த ஒரு அவரை பத்தி ஏதாவது ஒரு பைனான்சியலாவோ இல்ல as a பர்சனாவோ ஏதாவது ஒரு தவறு இல்லாமல் மிக நிறைவான வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்காரு. அவரு நம்ம மரபா சொல்லுவோம், அவருடைய இடத்தை யாரும் நிரப்ப முடியாதுன்னு நம்ம வழக்கமா சொல்லுவோம். ஆனால் உண்மையாகவே அவருடைய இடத்தை யாரும் நிரப்ப முடியாது. தம்பி பேரரசு சொன்ன மாதிரி அவருக்கு நாம கொடுக்கிற மரியாதை முதல்ல அவர் எப்படி அவருடைய நிறுவனத்தை நடத்தினாரோ, எவர் எப்படி ஒரு தயாரிப்பை தயாரிச்சாரோ, அதுல இருந்து சில பாடங்களை நாம எடுத்துக்கிட்டு கடைபிடிக்கிறது தான் நாம அவருக்கு செய்யற மரியாதையா இருக்கும். தம்பி பேரரசு சொன்ன மாதிரி எல்லாருமா சேர்ந்து அவருடைய கனவான அந்த 100வது நிறைவை நாம் தான் அவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது நம்ம எல்லாரும் சேர்ந்து கொடுப்போம். அது என்னுடைய ஆதரவும் பங்களிப்பும் இருக்கும் என்று நம்புகின்றேன். அவரை இழந்து வாடுகின்ற குடும்பத்தாருக்கு, நண்பர்களுக்கு, உற்றார்களுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்கள். நன்றி.